நாட்டு மன்னரை சந்திக்கிறேன். அவரிடத்தில் இந்த நாகஜோதி ஒப்படைத்து மன்னா மன்னா விடுங்கண்ணே, பாவம். அவர் எந்த நிலைமையில இருக்கிறாரு, அவர் போய் சண்டைக்கு போறேன், அவர் போய் அடிக்கிறது. போன கல்யாணம் நான் பொண்ணு பார்க்க போறேன். போய் போய் முகத்துல முடிச்சு போனா யானே எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. கசமானா அண்ணே 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 பொண்ணு பார்க்க போறீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ணே. ஒரு சின்ன சந்தேகம், பொண்ணு பார்க்க போறேன் நீங்களா? யார், உங்க பையனுக்கா பேரனுக்கா? பொண்ணு யாருக்குண்ணே? எங்க பையனுக்கு பாக்குறீங்களா, உங்க பேரனுக்கு பாக்குறீங்களா? உங்களுக்கா? 60 கல்யாணமா? யாருக்கு 20? உனக்கு 20. இப்பதான் அந்த கேப்ப கைட்டு கைட்டா சொல்றேன். மனசாட்சி சொல்லிட்டு சொல்லி 20 ஆகுதுன்னு. பித்த உடம்புனா முடி நிறைக்கும், முடி கொட்டாது. உங்க பெண்ணா பெண்ணா? சரி, உன் ஆசையா கெடுப்பானே. பொண்ணு பார்க்க போற? பொண்ணு அமைஞ்சிருச்சா? அமையலையா? உங்க ராசிக்கா? சரிண்ணே, கடைசியா 10வது ஊரா நம்ம ஊருக்கு வாங்க. ஆமா, உத்திரமேரூர். இங்க இருந்து பொழுதுல இருந்து 148 ஏறு ஸ்ட்ரைட்டா இங்கே வந்துறீங்களா? 148 148 பஸ் நம்பர்ண்ணே. ஆமாண்ணா, எங்க ஊருக்கு வேணாம். உனக்கு ஏத்த மாதிரி எத்தனையோ பொண்ணுக்கு வேணாம். வாங்கண்ணா அண்ணே. பொண்ணு நல்ல பொண்ணு. குடும்பத்தை தூக்குமா அமுக்குமாவா? உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. ஏன்னா ஏற்கனவே முதல்ல கல்யாணம் பண்ணீங்க, அது கிளாருக்கு தள்ளி முடிச்சு. சரி, வருத்தப்படாதே. ஏன் சொல்ல தப்பா நிக்காத. முதல்ல கல்யாணம் பண்ணீங்க, கிளாருக்கு தள்ளி முடிச்சு. சரி, 2வது வர பொண்ணாவது ஓரளவுக்கு. அது இல்லண்ணே, குடும்பத்துக்கு நல்ல அடக்கமான பொண்ணா பாக்குறீங்க. குடும்பத்தை அடக்க உடக்கமா நல்லா கட்டி காப்பாத்துமான்னு கேக்குறீங்க. அண்ணே, பக்கத்துலயே மாங்கால் குட்டோடு சிப்காடு 10,000 பேர் வேலை செய்யறாங்க. உனக்கு நீ பாக்குற பொண்ணுக்கு சரிதான். எனக்கு இப்பதான் வேலையே சிம்பிளா முடிஞ்சு போச்சு. ஆமாண்ணே, நீ எதிர்பார்க்கிற மாதிரி அருமையான பொண்ணு எங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிறாங்க. வா. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நான் உனக்கு நல்ல தானே செய்வேன். பரவாயில்ல பரவாயில்ல, சொன்னதே போதும். அண்ணே, பொண்ணுக்கு நீ சொன்ன மாதிரியே கவர்மெண்ட் சம்பளம் மாசம் மாசம் ஓஏபி கரெக்டா வரும். முதியோர் பென்ஷன். ஆமா, ஏன்னா உனக்கு 67 வயசு ஆகுது. அதான் ஒரு 60 வயசு கேவியா பார்த்தேன். ஏன் ஐயாக்கு தனி மரியாதை. யாருக்கு? எனக்கு புரியலையா? யாமா நிக்கிறா, வாமா சீட்ல உட்காருப்பா, சீட்ல உட்காருப்பா, என்ன கூட்டு உட்காருப்பா. உனக்கு தெரியுமா அதுக்கு என்ன காரணம்? உனக்கு தெரியுமா? நீ பஸ்ல நின்னு பண்ணா மேல கம்பி ஆட்டாது, டிரைவர் பிரேக் போட்டா ஏன்னா பமணி மழை பெய்யா தர்மடி வையும். அதுவும் இப்ப வர வண்டி புது வண்டிக்கலாம் சுத்தமா ரொம்ப ஹைட்டுக்கா, உனக்கு கம்பியே ஆட்டாது. அண்ணே, நான் எல்லாம் ஒரு பழமை சொல்லுவேன், சொன்னா வேணா கோவம் வரும். அது இல்லண்ணே, நல்ல பாம்பு இருக்குது இல்ல, அது வயசானா கூட படம் எடுக்கணும். இது செத்து போன பாம்புக்கு என்னத்துக்கு?
எல்லாம் உன்னால வந்தது இப்போ உன்னால வந்தது நான் பொண்ணு பார்க்க போறேன் என் பொண்டாட்டி கிளார் தட்டி விட்டான்னு சொல்றாரு நான் யாரா என்ன தலையடா உனக்கு போறாம போச்சிருந்தா நீ தூக்க மாட்டேன் சாவடா நான் அதை பத்தி நான் கவலைப்படுறேன் ஒருத்தர் நல்லா கண்டு மாய வைடா போராடாத எப்பயுமே நல்லா மாட்டேன் சத்தியமா சொல்றேன் நானு நான் என்ன சீர கல்மாடி பையா வழியே போச்சா மாறியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான் அவங்க பேசிக்கிறாரு இங்க வேண்டாம் வர நீ ரொம்ப அழகு அப்படியே கிளி கொஞ்சம் நாய் நக்குது மூஞ்சி யார் மூஞ்சி மூஞ்சி என் மூஞ்சி நக்குது ஊர் எந்த ஊரா ஊர் எந்த ஊரா பணப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் பணப்பாக்கம் பக்கத்துல நெடுமொழி கிராமம் ராணிப்பேட்டை மாவட்டம் 4 மணிக்கு ஏன்னா சரி உங்க அம்மா தாலிங்க அறக்கும் நீ மட்டும் 4 மணிக்கு ஏறியா நான் தான் 3:30 மணிக்கு ஏறினேன் 3 மணி நேரம் டிராவல் வரும் யார் 3 மணிக்கு சொல்லுங்க யார் சொல்லுங்க சரி அங்கிருந்து 8 மணிக்கு பஸ் ஏறு சரியா காலையில என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு என்ன ஓச்சேரி பக்கத்துல வேகாமங்கலம் தானே நாடகம் ஆமா ஆமா முடிச்சிட்டு வீட்டுக்கு போறா சீக்கிரம் போறேன்னு சொல்லிட்டு இங்க யாரோ ஊருக்காரு கொடுத்தாங்க சாப்பிட்டு குவாட்டர் குடிச்சிட்டு போய் பணப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பத்தணும் அவன் மூஞ்சி நாய் நக்கிங்க விட்டு என் மூஞ்சி நாய் நக்குதான் கிளி நக்குன்னு சொல்றான் கேட்டாங்களா அவங்க கேட்டாங்களா என் மூஞ்சி கிளி கொஞ்சம் நாய் நக்குதுன்னா கேட்டாங்களாடா போயிட்டாங்க சாணி போட போட்டு இல்லையா வீட்டுக்கு இங்க உட்காந்துங்க போய் சாணி போடுயா வாய்ச்சல போய் சாணி என்ன போறேன் பொண்ணு பார்க்க போறேன் பொண்ணு பாக்க என் முகத்துல மூச்சிட்டு போனா பொண்ணு கிடைக்காது சகனம் பாக்குறேன் சகனத்தை பார்த்து நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க சகனத்தை பார்க்காத உழைப்ப மட்டும் நம்ம உழைச்சவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டாங்க நாம தான் மேடைக்கு உதப்பட்டு மேடை மாதிரி நான் தான் உனக்கு சின்னதா ஒரு கதை சொல்றாப்பான்னு புரியுதான்னு பாக்கலாம் அப்படி என்னதான் சொல்றாரு அதுல என்னதான் கருத்து இருக்குது ஏத்துக்க ஒரு நாட்டுக்கே மன்னர் ஒரு நாட்டுக்கே மன்னர் அந்த மன்னர் அனுதினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பாப்பாராம் கும்பிடு சூரிய நமஸ்காரம் வெள்ளி தலையாலும் கும்பிடு நான் என்னடா பண்ண முடியும் சரி சூரிய முகத்தில் தான் முழிப்பாராம் ஒரு நாள் எந்திரிச்சு வெளியே வரும்போது என்ன மாதிரி பிச்சைக்காரன் எதிரில் வந்துட்டானா அப்படியே இன்னைக்கு சகுனம் சரியில்லை போல இருக்குது உன்ன மாதிரி அந்த மன்னர் பார்த்தாராம் சகுனம் பார்க்க இன்னைக்கு சகுனமே சரியில்லை போல என்ன நடக்க போது தெரியல அப்படின்னு கொஞ்சம் தொழில் நடந்தானா நடந்த உடனே கல்லு தடி கீழே விழுந்து அடிபட்டு கொஞ்சோண்டு ரத்தம் வந்துச்சு அந்த நாட்டு மன்னருக்கு உடனே மன்னர் கோவம் வந்துச்சு இது காரணம் அந்த பிச்சைக்காரன் தான் அவனை விடலாமா அவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி ஒரு வேலைக்கார நாயை கூப்பிட்டு வேலைக்காரன் நாய் அவ்வளவு இலகரமா போச்சா என்ன பார்த்து வரணும் உனக்கு உங்களை சொல்லலங்க அந்த மன்னரை அந்த வேலைக்காரனை கூப்பிட்டாராம் இவன் தூக்கி போய் தூக்கு மேல நிக்க வேலை இவன் தூக்கு போடணும்னு தூக்கு மேல நிக்க வச்சா அந்த பிச்சைக்காரன் கலகலகலான்னு சிரிச்சானோ சரி என்ன ஆனவன்டா இவனுக்கு நம்ம தூக்கு போட போறோம் இவன் சிரிக்கிறானே ஏண்டா சிரிக்கிற அட மான கட்டவனே அட ஈன கட்டவனே அட உட்ட பையா அட பாடுசே அட அம்போக்கு அட புறம் அவர் சொன்னா அது நீ சொல்றதா அவர் ஆயங்கள்லடா அவர் கம்பெனி வாதாரு நீ பிச்சைக்கார கையா நீ சொல்ல மாத்த விட்டு டேய் யாரு பாரிசு யாரு நாய் கொலைக்குதா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஏமா வந்துச்சு நாகராஜ் யாருக்கு நான் கேள்வி பாடிச்சுன்னு சொல்லாத என் முன்னாடி பாடிச்சு கூப்பிடுறா இல்லன்னு சொல்ல பாடிச்சு அது என் இன்சில் அது பாடு சொல்றது இனிஷியலா இன்சில் பாடிச்சு அது இன்சில் பாரு நிர்வாகி எம் நாகராஜன் அப்படி போடாதீங்க மாத்துக்கு போட எப்படி வாடுஸ் நாகராஜ் உனக்கு என்னவா தெரியல உனக்கு நீ தானே சொன்ன எம் நாகராஜ் நிர்வாகி சரி சரி சொல்றா கதை நல்லா சொல்றா டேய் உங்களை சொல்லுவேன் போய் அந்த மன்னரு அந்த பிச்சைக்காரனை பார்த்து திட்டினாராம் நான் தூக்கு போட போறேன் ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டான் அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னானா நான் ஒண்ணுத்துக்கும் உதவாத பிச்சைக்காரன் என் முகத்துல மூச்சிட்டு
அடிச்சிட்டு போனதுனால கல்லு தடி கீழே வந்து அடிபட்டு கொஞ்சோண்டு தான் உங்களுக்கு ரத்தம் வந்துச்சு. நீங்க ஒரு நாட்டுக்கே மன்னர், நீ நாட்டு மக்களுக்கு படி அளக்கக்கூடிய தெய்வம். அப்பேற்பட்ட உன் முகத்துல மூச்சிட்டு வந்தனே, நான் தூக்கல தொங்க போறேன் பாத்தியான்னு கேட்டானோ. அப்பதான் புத்தி வந்ததான் நாட்டு மன்னருக்கு. தீதும் நன்றும் பெற செய்ய வாராய் என்பது பெரியோர் பொன்மொழி. நன்மையும் தீமையும் அடுத்தவர் நமக்கு செய்வது கிடையாது. அவரவர்கள் செய்கின்ற பாவ புண்ணியம் அவரவரையே வந்து சேரும் என்பது இந்த பிரபஞ்ச நீதி. அதை உணர்ந்தான அந்த மன்னர் அவனை விடுதலை செஞ்சுட்டாலும் பிச்சைக்காரன். அப்போ நான் கீழ் வந்து என் மண்ட டானு ஓடினோம், நான் தூக்கு மாதிரி போனோம். நல்லா வச்சிடறாரு, நானு கட்டையை நல்லா வச்சு எவ்வளவு ஆணம் வந்தா எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன அடிக்கிற பாக்குற எப்படி பாரு பாரு பிச்சைக்காரனை பார்த்து அடிக்கிறேன். வாடா அங்க வாடா சம்தில வேற மாதிரி வாடாங்க. பிச்சைக்காரன் பார்த்து அடிக்கிற அடிப்பியா சொல்றா அடிப்பியா சொல்றா ஏத்தனை இடம் தெரியாம போயிடான். அக்காலா ஓடி அடிக்கிற பிச்சைக்காரனை பார்த்தா பிச்சை போடணும், இல்லைன்னா அடுத்த இடம் பார்ப்பான்னு சொல்ல அடிக்கிற பிச்சைக்காரனா காலைல ஒதிக்கிறான். எங்க அந்த காலை காட்டு, காலை எடுத்துடுறான், உன் கையை எடுத்துடுறான். என்ன பண்றது இன்னைக்கு தலைக்கே தொங்கி நிக்கிறாரு அவரை விட்டு கொடுத்துட்டு. எவ்வளவு ஆணம் இருக்கு, எவ்வளவு டேய் நான் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட தெரியுமா, பிச்சைக்கார சங்க தலைவன். என்கிட்ட எவ்வளவு பணம் தெரியுமா, எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட்டுக்கு தெரியுமா, எனக்கே தெரியாது. என் செக்ரட்டரி கேட்டாதான் தெரியும். அம்மா தாலியா இருக்க செக்ரட்டரி எவ்வளவு கொழுப்பு நாளைக்கு என்ன மூக்கு போடுறா, மூக்கு மூடுறா, மூக்க இருக்கிறது எப்படி பாரு மானம் கட்டலையா. ஐயோ இவன் எந்த ஊர்ல வயல்ல மாறி சாவ போறானோ, மொத்தம் 15 பேர் தூக்கி ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறது இல்லாத ஊர் மக்கள் வர உட்கார வைக்கிறாங்க. என்னைக்கோ தெரியல கிட்டதான் 4 தெரிஞ்சு போச்சு. மோசமான ஆள் கூட இருக்கிற மொத்த பேர் சாவ வச்சிரு போல இருக்குது. இவ்வளவு பேசுற மானம் கட்டலையா. போன மாசம் உங்க நாட்டு தலைவர் வந்து என்கிட்ட 50 லட்சம் கடன் வாங்கி போனாரு. வாரி வல்லலே கர்ண பிரபு ஐயா, எங்க நாட்டு தளபதி உங்ககிட்ட 50 லட்சம் ஐயா கர்ண பிரபு. நான் இது போல ஆரணி ஸ்ரீ தனம் நாடகம் என்ற ஒரு கம்பெனி ஒண்ணு கட்டலான்னு. யார் நீயா? ஒரு 85 லட்சம் கூட மாதிரிகள் சொல்லுவார் பாருங்க. அது இல்லண்ணா சொல்றேன் தப்பா காலாடி சொல்றேன்னு உன் தலையேத்து காலத்துக்கு அப்படியே கூலி காட்ட ஆடி மாறிடுச்சு நீ சாவணும். வீட்டுக்கு போக முடியாது, வீட்டுக்கு போனா அங்க கிளர்க் இருப்பான். ஆரம்பிச்சு தன நாடகம் அந்த முதலாளி எஸ் தேவனையா கிட்ட எவ்வளவு வாங்கிக்கிறேன்? 9 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன். 9 லட்சம் ரூபாய் வாங்கினா ஆரம்பத்துல ஒரு கொட்டா உள்ள தூக்கு மாட்டீங்க சாவிடான்னு கேட்டேன். 85 லட்சம் கொடுத்தா என்ன பண்ணுவா? இண்டி வச்சு சாவு. உங்ககிட்ட பணத்தை கொடுத்து நாங்க தூக்கு மாட்டீங்க சாவணுமா? இண்டி வச்சு சாவணும். பல் வளர்க்க கிடையாதா? யாரு? நான் தானே வாசனை வாய வலி விட்டு போவா. வாடா வந்துச்சு என்ன அடிச்சல்ல வந்துச்சு பெரிய நீரும் இவ்வளவு சீக்கிரமா அட்டாக் ஆகுது. கொஞ்சம் பாவம் பண்ணி தாடி இறக்கும். உடம்பெல்லாம் முறுக்குது அப்படியா? நீ செய்யற பாவம் பின்னால தெரியும்வாங்க உடனே. அந்த காலம் அதெல்லாம் மலை சுத்தி வருது, இப்ப தலை சுத்தியே வருது. எங்கடா போச்சு வரல? என்ன பார்த்தா கேள்வி இருக்குது அவங்களுக்கு. இவன் என்ன தொட்டானா நான் எப்போ தொட்டான பாவி புரிஞ்சுக்கிட்டு. ஐயோ எனக்கு மொத்தம் இசு பிடிச்சாடா பாய்வா எப்பா டே எங்க தொட்ட மாதிரி 10 பேர் தொடாதே. அவங்க எல்லாம் யாருமே என் பேச்சுக்கு வர்றது இல்லடா. மொத்தம் தானே ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் கட்சியில யாராவது எமாராதா கால மாதிரி போட்டா பாய ரத்த கண்ணீர். ஐயா அதேதான். வெரி குட். என்ன பாருங்கம்மா. ஐயோ அருமை அருமை சபாஷ். எனக்கு வந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது. இப்பதான் புத்தி வந்தீங்க. அம்மா துண்டு பிடிக்கி வயில்லாம நான் சுற்றி கொண்டு யாரா புத்தி போட்டுக்கிறாங்களா பாரு.
ஏது வாங்குமா ஏது வாங்குமா எத்தனை வாங்கம்மா? தோட்டத்தை மரத்தையும் எனக்கு மட்டும் 150 போடுமா அவனுக்கு மட்டும் 5 போடுமா ஐயோ கைடு கடையில் வச்சு அடிக்க போறாங்க இப்போ. உனக்கு எவ்வளவு போடணுன்ற 150 பைனான்ஸ் ஆயிரம் போகுது. அருமையா என் நடிப்பு வாங்கிடப்பா. ஐயோ மகாலியா அருமையா நடிக்கிறேன்ப்பா. அவனை எனக்கு கவலைப்படாதே. ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மலி வட்டம் மணப்பாக்க அடுத்து நெடுமுடி தானே உங்க ஊரு. கவலைப்படாத, மணப்பாக்க பஸ் ஸ்டாண்ட் பிச்சு கொடுக்குறேன், அங்கேயே பிச்சு எடுத்துட்டு போச்சுக்கிறேன். உனக்கு வந்து ஐயோ எப்பா எல்லாம் பேசும்போது ஐயோ அதுக்குதான் எப்பவுமே நொண்டியாகிறவங்க மொண்டியாகிறவங்களும் குஷ்ணகுச்சியில பார்த்து கேலி கிண்டல் செய்யக்கூடாது. பேசுவியா பிச்சுக்கான பார்த்து பிச்சு போட்டு நீ போடுவா கொடுத்து இருந்த மாட்டேன். நீ அந்த பாய் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருவீங்க. என்ன பண்ணுது நீ இருக்கிற இடத்துல 5 ஜான்மான்னு சரியா குழப்பையா கல்யாணம் நம்பலாம் கொல்லணும் நம்ப கூடாது. பெரியவங்க சம்பளம் எப்பாடி ஒண்ணுமே தெரியாத மூய்க்கிறான் பாரு. ஐயா என்ன எனக்கு சந்தேகம் என்ன நீ யார பார்க்க போற என்ன சமாச்சாரம் எதுக்கு வந்த ஆரம்பத்திலே கேட்டு இவ்வளவு வம்பு இல்ல. என் நாட்டு மன்னரை பார்க்கணும். ஏண்டா இந்நாட்டு மன்னர் இடத்துல நான் காவல்காரன் நீ எதுக்கு வர போற? நாட்டு மன்னர் கண்ணு தெரியுமா? கண் பார்வை தெரியாது. கண்ணு தெரியும்னா நாகஜோதி என்ற பொருளை கொண்டு வந்து பொருத்தினால் பார்வை நன்றாக தெரியும் பறைசாட்டுனீங்கல்ல. ஆமா நாகஜோதியை தான் கேட்டப்பையா. சரி வா 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 இதுவரை யாரும் நாகலோகம் சென்று நாகஜோதி கொண்டு வந்ததாக தெரியவில்லையா? யாரோ ஒருவன் யாரும் தெரியுங்க நாகலோகம் போயிட்டு அந்த நாகஜோதி கொண்டு வந்துடணும். நாகஜோதி கொண்டு வந்துருவானா? மகளே மகளே யாரு பாரு நடுநாட்டு மேன போடுவோம். இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, விவசாயம் செய்யறோம். விவசாயத்தை பார்த்து கிண்டலா செய்யறேன். அட கம்னாட்டியா துண்டத்துக்கு சோறு கூட கிடையாது. ஏற்கனவே விவசாயம் அழிஞ்சிங்கன்னு வருது. விவசாயிகளை பார்த்து கிண்டல் பண்ற அவனை துண்டத்துக்கு கூட சோறு கிடைக்காதுடா உனக்கு. சோறு இல்லைன்னா நாசா சாப்பிட நாசு கூட கிடைக்காது. நாய் சாப்பிடுறது தானே கிடைக்கும். நாய் சாப்பிடுறது மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் நாகஜோதி முருளை கொண்டு வந்திருக்கின்றாய். பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாட்டிலேயே உடல்நலம் நன்றாக இருப்பவர் கொண்டு வருவதற்கு யோசனை செய்வார்கள். ஆனால் உடல்நலம் குறையாக இருப்பவர் கொண்டு வந்திருக்கின்றார். நாட்டிற்கே பெருமை தேடி தந்திருக்கின்றார். ஐயா அப்படி என்றால் அந்த நாகஜோதி பொருள் எங்கே ஐயா உள்ளது? ஓ இதுதான் அந்த நாகஜோதியோ? வைரம் போல் ஜொலிக்கின்றது. 1000 கணக்கான நாகதேவதையானவள் 1000 வருடம் உயிரோடு இருந்து தன் இறைச்சியை சிந்தாமல் உருவாக்கியே இதுதான் நாகஜோதி. அப்படி என்றால் இது என் தந்தை கண்களிலே பொறுத்து கண்களிலே பொருத்தமா மகளே விஜயா இத்தனை ஆண்டு காலமாக பார்வையற்று கூடலா இருந்தேன். அப்பெல்லாம் ஐயோ மகாராஜா எனக்கு கண்மொழி கொடுத்துருக்கோம். கண்கள் நல்லா தெரியுது. ஐயோ மகாராஜா நட்சி நான் என்ன செத்தா போயிட்டேன். டேய் நான் செத்தா போயிட்டேன் மகாராஜா. கண்ணு இப்படியே ஆகி புண்ணு பார்க்கணும். சென்னை கிடைக்கும். ஒரே ஒரு தண்ணி காசு கூட கிடைக்காது. அனைத்துக்கு சொந்தக்காரி என்னுடைய மகள் இருக்கா. அவளுக்கு தான் உரிமை. இல்ல ராஜா இல்லை தெய்வம் போல் இந்த நிலைமையை நாகலோகம் சென்று நாகஜோதி கொண்டு வந்து கண் ஒளி கொடுத்த கர்த்தரை உனக்கு எடுத்தவை அன்று நான் வாக்களித்து உன்னை கேட்கிறேன். உனக்கு நாடு வேண்டுமா, நகரம் வேண்டுமா, சொத்து வேண்டுமா, சுகம் வேண்டுமா,
வீடு வேண்டுமா வாசல் வேண்டுமா என்ன தேவை நிலவீர் வேண்டுமா கேளையா தருகிறேன் கேள் ஆமா வீடு வேணுமா பிராஞ்சி வேணுமா முக்கி வேணுமா ரம் வேணுமா ஆர்எஸ் வேணுமா ஆன்ஸ் வேணுமா ஆன்ஸ் வேணுமா இதுதான் ஒரு கேள்வி இதற்கு பெரியவர் சொல்லியிருக்காங்க சமத்தலைவியாகுமாம் தான் பெற்ற செல்வம் தன் இனத்தலைவியாகுமாம் குணம் நீரளவியாகுமாம் நீர் ஆம்பல் தான் கற்ற நூல் அறிவியாகுமாம் நுண்ணறிவு நீயும் படித்தவன் தான் அவனும் படித்தவன் தான் அவன் படித்தவன் மன்னருக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று நாகலோகம் சென்று நாகஜோதி கொண்டு வந்து பார்வை கொடுத்தான் நீயும் படிச்ச என்ன கிழிச்ச நாம தான் படிச்சுக்கலாம் என்ன படிச்ச பெரிய படிப்பு வச்சுக்கிறேன் என்ன படிப்பு ரெண்டாவதுல ஏழு வச்சா ஒரே கிளாஸ் ரெண்டாவதுல ஏழு வச்சா ஒரே கிளாஸ் அந்த ஒரே கிளாஸ்ல 7 வருஷமா படிக்கிறதா கடைசி வரைக்கும் காவல்கார உத்தியோகத்திலேயே இருக்கிறேன் முன்னேறல எங்க ஐயா இந்த போ வேற வேஷம் அண்ணா எனக்கு போடுமா ஐயா சொன்னா புரியாது எப்படி சின்னதா சொன்னாதான் மண்டல ஏறும் எப்படி எப்படி குக்களை பிடித்து நாவில் கூண்டில் அடைத்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தாலும் அதனிட புணுகுண்டாவே குக்கல் என்றால் என்ன அந்த நாயை குளப்பாடி நடுவீட்டுல வச்சா அங்கதானே போய் நிக்கிற குடியார நாயா உனக்கு என்ன தேவை கேளுங்களையா தடைந்து நான் கொடுக்கின்றேன் கேட்டதை தருகின்றேன் என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுங்க ஏன் என்னுடைய வார்த்தை உனக்கு நம்பிக்கை பிறக்கவில்லையா காலமும் நேரமும் மாறும்போது சத்தியம் கூட தவறலாம் ஐயா எனக்கு ஒளி கொடுத்த கத்தரி நீ எதை கேட்டாலும் சரி இல்லையாமல் நான் மறுப்பு சொல்லாமல் நிச்சயமாக சத்தியமாக கொடுக்கின்றேன் என்ன தேவை கேட்டதை நீ தருகிறேன் நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் அந்தஸ்து வேண்டாம் ஆஸ்தி வேண்டாம் என்ன தேவை உங்கள் மகள் விஜயாவை திருமணம் ஏதோ பொண்ணோ பொருளோ கேட்டு வயிர் பிழைப்பாய் என்று பார்த்தால் என கேட்கின்றாகி இந்த உண்மையை என் காதலோடு மட்டும் தான் உரைத்தேன் மறைந்திருந்து கேட்டது போல் கல்வனாக இருந்து என கேட்கின்றாகி உன் நாடியது உன் பெயர் என்ன இங்கு வந்த காரணம் என்ன கல்வனானி என்னை மறந்து கொண்டால் நாட்டை ஆளலாம் என்ற ஆசை வந்து விட்டதா ஆசை களவில்லை யார் ஐயா நீங்கள் தெரியவில்லை நன்றாக உற்று எப்படி பார்த்தாலும் உன்னை எனக்கு தெரியாது இந்த நிலைமையில் இருக்கின்றன என்னை எப்படி உனக்கு அடையாளம் தெரியும் தெரியாது சிற்றூர் கிராமத்தைச் சேர்ந்தவன் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன் படித்தவன் பட்டம் பெற்றவன் வேலை இல்லாத காரணத்தால் பாயடந்த மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் உன்னை ஒரு கருத்த முகமுடி கற்பழிக்க துணிந்தான் ஓடி வந்தான் உன்னை காப்பாற்றினான் காப்பாற்றிய காரணத்திற்காக உன் தந்தையிடம் அழைத்துச் சென்று பதவி வாங்கி கொடுத்தாய் பதவி வாங்கி கொடுத்ததும் அல்லாமல் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றி உன்னையை திருமணம் செய்ய வேண்டும் என்று உரைத்தாய் ஆரம்பத்தில் வேண்டாம் என்றாலும் இருமணம் ஒரு மனதாகி இருவர் ஒன்றாக காதலித்தீர்கள் காதலித்தது நாட்டு தளபதியாருக்கு பிடிக்கவில்லை மன்னரிடத்தில் தெரிவித்து விட்டார்கள் உன்னை சிறையில் அடைத்தார்கள் அவன் நாடு கடத்தினார்கள் நாடு கடத்தப்பட்ட அவன் இனிமேல் உயிர் வாழக்கூடாது எங்கேயாகிலும் சென்று உயிரை மாற்றிக் கொள்ளலாம் என்று ஓடினான் அந்த நேரத்தில் நீ ஓடி சென்று அப்பால் நீயும் நானும் சாக பிறந்தவர்கள் அல்ல நாம் இருவரும் சேர்ந்து வாழ பிறந்தவர்கள் நாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் அந்த நாகலோகம் சென்று நாகலோகத்தில் இருக்கும் அந்த நாகஜோதி என்ற பொருளை கொண்டு வந்து என் தந்தைக்கு பொருத்தினால் பார்வை நன்றாக தெரியும் என்று உரைத்தாயே ஞாபகம் இருக்கிறதா அதை கேட்டு ஓடினான் அந்த நாகலோகம் அங்கு சென்றவுடனே அந்த நாகராணி அவனை பார்த்த உடனே காதலிக்கின்றேன் என்று உரைத்தார் எங்கே காதலிக்க முடியாது என்று மறுத்து விட்டால் நாகஜோதி எடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று பயந்து காதலிப்பது போல் நடித்து அந்த நாகஜோதி எடுத்து திரும்ப வேளையிலே பார்த்து சாட்டை கொண்டு வேட்டையாடினாலும் எனக்கு கிடைக்காத நீ எவளுக்குமே கிடைக்க கூடாது என்று உலகத்தில் 4448 வியாதிகளில் தலை சிறந்த வியாதி குஷ்டம் பிடிக்க வேண்டும் கத்தினான் கதறினான் அழுதான் வாழ வேண்டிய வயதிலே எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தை அளித்தீர்களே வேண்டாம் தாயே என் காதலியோடு சேர்ந்து நான் உயிர் வாழ வேண்டும் எனக்கு சாப விமோச்சனம் உரைக்க வேண்டும் என்று அவள் காலில் விழுந்து மன்றாடினான் சற்று மனமிறங்கி சாப விமோச்சனம் உரைத்தால் என்ன தெரியுமா தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும் பத்தினி பெண்ணாக இருக்க வேண்டும் உன்னை தவிர வேறொரு ஆடவனை மனதால் நினைக்காதவளாக இருக்க வேண்டும் அனுதினமும் அந்த அம்மனை துதிப்பவளாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்டவளால் தான் உனக்கு சாப விமோச்சனம் என்று உரைத்தாள் அம்மா அப்பேற்பட்ட சாபத்தை பெற்ற பாவியா தெரியுமா உயிர் காதலன் அன்பு காதலன் ஆசை காதலன் விஜயன் இந்த சாபத்தோடு பூலோகம் சென்றால் யாருக்குமே உன்னை அடையாளம் தெரியாது அடையாளம் தெரியாத பொழுது நான் தான் விஜயன் என்று யாரிடமாவது நீ உரைத்தாய் அந்த கணமே அந்த நொடியே 5 தலை நாகமாக வந்து உன்னை கொத்தி சாப்பிட்டு மறு சாபத்தை அளித்து விட்டார் நான் தான் விஜயன் என்று உங்களுக்கு வருவாளே என்னை கொத்தி சாக அளிப்பாளே வருகிறாள் ஐயோ அவ வருகிறாள்
நீ உன்னை எடுத்து சொல்லி விட்டாடா சதிகாரா, உன்னை விடவே மாட்டேன். இப்பொழுது உன்னை பின்தொடர்ந்தே வரணும். இதோ வரேன். யாரடி நீ? நான் தான் விஜயன் காதலி விஜய். ஓஹோ, அந்த கல்வனின் காதலி நீதானா? அந்த திருடனின் காதலி நீதானோ? கல்வன் அல்ல, திருடன் அல்ல, குற்றவாளி அல்ல, அவன் நிரபராதி. என்னோடு சேர்ந்து வாழ வேண்டுமே என்ற ஒரே காரணத்திற்காக ஒரே ஒரு பொய் சொல்லிவிட்டார். நாகராணி, என் பொருட்டு அவரை மன்னித்து விடு நாகராணி. ஏய், உன்னை காதலித்து உன்னை ஏமாற்றி சொல்ல விடுவாடி படுபாவி. ஏண்டி, அவனை காதலித்து அவன் மீது பைத்தியமாக இருக்கிறேன். அவன் மீது பிடித்து பிடித்து அலைகிறேன். அவனுக்கு வாழ முடியாது. எனக்கு கிடைக்காத யாரும் கிடைக்க விட மாட்டேன். அவனை சாகடிக்க விட மாட்டேன். வரண்டி காலை பிடித்து மண்டாடி கேட்கின்றேன். என் காதலரை உயிரோடு விட்டு விடு நாகராணி. காலை பிடிச்சாலும் சரி, நான் கருணை காட்ட மாட்டேன். அவனை சாகடிக்க விட மாட்டேன். நான் வாழ துடிக்கின்றேன். என் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றாய். என் காதலர் இல்லாத உலகத்தில் நான் உயிர் வாழவே மாட்டேன். அவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் வாழ்வேன், இல்லை என்றால் என் உடலை மண்ணுக்கே இரையாக்குவேன். படுபாவி, பெண் என்றால் பேய்க்கும் மனம் இறங்கும் என்பார்களே, உன் மனம் என்ன கல்லாகவா போய்விட்டது? அடிப்பாவி, எனக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்கின்றது. நான் மானிட பிறவி, நீ தெய்வ பிறவி. தெய்வ பிறவியாக இருக்கின்ற உனக்கு மண்ணுக்கு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அடிப்பாவி, பெண் என்றால் கல்லாக இருந்தாலும் கரையுமே, உன் மனம் என்ன கல்லாகவா போய்விட்டது? அடிப்பாவி, சண்டாரி, சதிகாரி, வாழ துடிக்கின்றேன். என் காதலர் அடிக்க நினைக்கின்றாய், விடமாட்டேன். எப்பொழுது என் காதலடியை கொல்ல துணிந்தாயோ, என் மனதிலே என் காதலர் ஒருவரை தவிர மற்றொரு ஆணவரை நான் நினைத்ததே கிடையாது. நானே ஒரு பத்தினி என்பது உண்மையானால், நானே ஒரு உத்தமி என்பது உண்மையானால், கொடுக்கின்றேன் என் காதலர் மீது நீ பைத்தியமாக இருக்கின்றாய், பித்து பிடித்து அலைகின்றாய். அவரை கொல்ல வேண்டும் என்று ஆவேசோத்தன் துடிக்கின்றாய். எப்பொழுது அவரை கொல்ல துணிந்தாயோ, அவர் உயிரை எடுத்த உடனடியாகவே உனக்கு பைத்தியமே பிடிக்க வேண்டும், பித்து பிடிக்க வேண்டும், நாட்டு மக்கள் ஏத வேண்டும், கை கூட்டி நகைக்க வேண்டும். பார்க்கலாமா? பத்தினியின் சக்தியா ஜோதியா சொல்லாது. என் தலையில சுத்துகிறது, எனக்கு மயக்கம் வருகிறது. ஐயோ அம்மா, அப்பா, பைத்தியம். நீ பைத்தியம் தானடி? ஏய், நீங்களாம் பைத்தியம் தானே? நீங்களே உட்காந்துக்கிறீங்களா? பைத்தியம் தான், பைத்தியம். எல்லாரும் பைத்தியம். நீ பைத்தியம் தானடா? கொடிகார பைத்தியம், பைத்தியம், மணல் பைத்தியம், அவர் பைத்தியம். ஆமா, நல்லா ஆரம்பிச்சு கூட பைத்தியம். இடவயம் பைத்தியம், ரகாய பைத்தியம், கோல பைத்தியம், எல்லாரும் பைத்தியம். நீங்க பைத்தியம், பைத்தியம், நீ பைத்தியம், நீ பைத்தியம், நீ பைத்தியம், நீ பைத்தியம். பைத்தியோட பைத்தியம் மாறி டேய், நீ பைத்தியம். டேய், நீ போடா. பைத்தியம், நீ பைத்தியம். ஐயோ, கம்பெனியா லூஸ். டேய், நீ பைத்தியம்.
நீ பைத்தியம் நீ பைத்தியம் நீ பைத்தியம் அண்ணே அண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே ஆ. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் கலவை அடுத்து பெண்ணகர் கிராமம் எஸ் தேவன் அவர்கள் எங்கள் உரிமையாளர் ஐயார்களே எங்கள் ஆடாதிரி மொத்தம் ஓட்டு போதியா எங்கள் உரிமையாளர் ஐயார்களே எங்கள் முதலாளி பைத்திய அவர்களே இன்னைக்கு காலையில எங்க ஊர்ல மானம் அப்படியே மப்பு ஒரு மாதிரியா இருந்தது பிசி பிசான்னு ஒரு போட்டு ஆ. எனக்கு போன் பண்றாரு என்னண்ணே நான் ஊர்ல மழை பெய்தான்னு கேட்டாரு மழை பிசி பிசான்னு போட்டுக்குதுப்பா ஒண்ணும் புரியுதுப்பா நான் சொன்னேன் ம். இவர் சொல்றாரு ஓனரு ஐயோ உங்க ஊர்ல மழை பெய்தா பெரிய கிராமத்துக்கு ஆடம் ஆடுறதுக்கு போருமே பெரிய கதை அதான் பெரிய கிழங்கானா ஐயோ அங்க ஆடுறதுக்கு போருமே மழை வருமோ மழை வந்துச்சானா என் பணம் எல்லாம் வீணா போடுமே அப்படின்னு பணத்தோட ஆயிரம் இந்த பையன் சத்தியமா சொல்ற பணம் பணம் ஆயாது பணம் இன்னைக்கு நாளைக்கு போவோம் நாளைக்கு வரும் சொல்ற அதனால மச்சான் மட்டும் கிடைக்க மாட்டாங்க சத்தியமா சொல்றது உன் பணத்தை அப்படி எங்க வச்சு கொத்த போறியோ என்ன இது மாமா யார வாங்க என்ன கட்டி விடுங்க மொத்தம் கொடுங்க மாமா மாமா நீ யாராவது வாங்க மாமா 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 ஏமா 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 நான் எங்க இருக்கேன் நான் யாரு நான் எப்படி இங்க வந்தேன் என் நாயகதி எங்கே என் சிம்மாசனம் எங்கே நான் வசிக்கும் இடம் எங்கே என் காதல் விஜயன் எங்கே என் தோழி பெண்கள் அமுதா குமுதா எங்கே நான் எங்க இருக்கேன் என் நாயகதி எங்கே என் சிம்மாசனம் அநியாயமாக என் காதலன் உயிரையே விட்டு விட்டாலே படுபாவை